காத்துல சிலர் மீதியாக வச்சதுனால என்ன தீமை நடக்கிறது? அங்கே மீதியாக வைக்கப்பட்ட சிலர் பலராக மாறி ராட்சதர்கள் அங்கே எழும்பி தேவ ஜனங்களுக்கு சவாலாக அவர்கள் நிற்கிறார்கள். சவுல் என்கிற தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா 40 நாட்கள் திகைத்து நிற்கக்கூடிய தீமை. 40 நாட்கள் வந்தவன் பேசும்போது தேவ ஜனங்களை பயமுறுத்துகிற கோலியாத் போன்ற அரக்கர்கள் எழும்புவதற்கு காரணமாய் மாறிற்று. தேவ ஜனங்களை பயமுறுத்துகிற பெலிஸ்தியர்கள் அரக்கர்கள் எழும்புவதற்கு காரணமாக மாறிற்று. கர்த்தருடைய பிள்ளையே, அங்கே தாவீது வந்து அந்த தீமையை வேரோடு அழித்தான் என்று ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். This program is possible by the support and prayers of partners and well-wishers of Thindikkal Revival Igniters. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். லியானால்ட் ரேவன்ஹில் என்கிற ஒரு தேவ மனிதர் எழுப்புதல் புஸ்தகங்களை நிறைய எழுதுகிற, எழுப்புதலை குறித்து நிறைய பேசின ஒரு தேவ மனிதர். அவர் இப்படியாக ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த கடைசி காலத்தில் சோகமான ஒன்று என்னவென்றால், இந்த கடைசி காலத்தில் சோகமான ஒன்று என்னவென்றால், ஏராளமான மரித்த மனிதர்களுக்கு ஏராளமான மரித்த பிரசங்கங்களை கொடுத்து கொண்டிருப்பது தான் ஒரு சோகமான காரியம்னு சொல்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஏராளமான மரித்த மனிதர்களுக்கு மரித்த பிரசங்கங்களை என்ன செய்கிறாங்க? கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா எங்கேயுமே உயிரோட்டம் இல்லை. நிறைய செத்துப்போன மனிதர்களுக்கு செத்துப்போன செய்திகளை கொடுத்து கொண்டிருப்பது இந்த கடைசி காலத்தினுடைய சோகம் என்று அவர் அப்படியெல்லாம் சொல்கிறார். அப்போ நிறைய உயிரோட்டமுள்ள ஊழியர்கள் இல்லை, உயிரோட்டமுள்ள பிரசங்கங்கள் இல்லை, உயிரோட்டமுள்ள மனிதர்களும் இல்லை அப்படின்னு சுருக்கமாக அவர் சொல்கிறார். அதனால் ஜீவனை கொடுக்கக்கூடிய உயிரோட்டமுள்ள பிரசங்கங்களை பிரசங்கம் பண்ணுங்க. இந்த புல்பிட்டில் அக்கினி இருக்கட்டும். இந்த பிரசங்கம் மூளையிலிருந்து வர வேண்டாம். மூளையிலிருந்து உதிக்கும் பிரசங்கம் அது மூளையை மட்டும்தான் சென்றடைகிறது. ஆனால் இருதயத்திலிருந்து வருகிற பிரசங்கம்தான் அநேகருடைய இருதயத்தை அசைக்கிறது அப்படின்னு அவர் சொல்லுகிறார். ஒரு அசைவையும் ஏற்படுத்த முடியாத முடங்கி போன வல்லமையற்ற பிரசங்கம் செய்வதை விட்டுவிடுங்கள். ஏனென்றால் அது கருவில் தோன்றுவதற்கு பதிலாக கல்லறையில் தோன்றி அக்கினியற்ற ஜெபமற்ற ஆத்துமாவில் போஷிக்கப்படுகிறது. அந்த ஜெபம் வீணா போயிடும். உங்களுடைய ஜெபம் கல்லறையிலிருந்து வரக்கூடாது அப்படின்னு அப்படியெல்லாம் நிறைய எழுதுகிறார். சரிதானா? நிறைய மரித்த மனிதர்களுக்கு மரித்த பிரசங்கங்களை இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நேற்றைக்கு சாயங்காலத்தில் ஒரு ஜெபம் 7 மணிலேருந்து ஒரு 9 மணி வரைக்கும் ஒரு சின்ன குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு சின்ன டீம், அவங்க கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் வசனத்தெல்லாம் பேசிட்டு நான் வந்தேன். அந்த மக்கள்கிட்ட நான் கேட்டேன், இந்த செப்டம்பர் மாதத்தில், ஏன்னா நேற்றைக்கு செப்டம்பர் 30 பார்த்தீங்களா, செப்டம்பர் மாதத்தில் உயிரோட்டமுள்ள பிரசங்கம் உங்கள் சபையில் 4 வாரத்தில் கொடுத்தாங்களா அப்படின்னு நான் கேட்டேன். உயிரோட்டமுள்ள ஜீவனுள்ள தாக்கத்தை உண்டாக்குகிற செய்தி வந்துச்சா அப்படின்னா, ஒரு சகோதரி ஒரே ஒரு வாரம் மட்டும் ஒருத்தர் பேசினார். மற்ற 3 வாரமும் செத்த பிரசங்கம் தான் எங்கள் செய்தி சபையில் வந்துச்சுன்னு சொன்னாங்கங்க. இன்றைக்கி பிரசங்க பீடத்தில் என்ன இல்லை? அக்கினி இல்லை. அதனால் எழுப்புதல் தாமதிக்கிறது. அல்லேலூயா. அதனால் நம்ம உயிரோட்டமுள்ள ஒரு ஆட்களாக இருக்கணும், ஜீவன் உள்ள ஆட்களாக இருக்கணும். நான் பேசுகிற வார்த்தையில் ஒரு ஜீவன் இருக்கணும்.
எனக்குள்ளேயும் ஒரு ஜீவன் இருக்கணும். நீங்கள் அந்த ஜீவனை பெற்று ஒரு ஜீவனுள்ள ஆட்கள் மாதிரி இருக்கணும். உங்களை பார்க்கும்போது இங்கே வந்து பாடுறவங்களுக்கு, ஜெபம் நடத்துகிறவங்களுக்கு, செய்தி கொடுக்குறவங்க இப்படி ஆக்டிவாக இருக்கணும். உங்களை பார்த்து அவங்களுக்கு தூக்கம் வந்துடக்கூடாது. சரிதானே? சில ஊழியர்கள்லாம் அவங்க பிரசங்கம் பண்ணுகிற இடத்துல முதல் 5 வருஷம்லாம் ஆக்டிவான ஆட்களை தான் உட்கார வச்சுட்டு பேச வருவாங்க. அதை மாதிரி ஆக்டிவாக இருக்கணும். செத்துப்போன ஒரு ஆள் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்கள் உங்கள் அல்லேலூயா கூட கொஞ்சம் ஜீவனாக என்ன செய்யட்டும், வரட்டும். என்ன பாருங்கள், இந்த தேசத்தில், இந்திய தேசத்தில் நிறைய தீமையான காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பொல்லாத காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. சைலண்டாக பல கிரியைகள் எல்லாம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாம் அவைகளுக்காகலாம் நாம் ஜெபிக்கணும். அதற்காகலாம் நாம் ஜெபிக்கணும். எப்போவுமே சத்துருவை நம்ம தப்ப வச்சு அடுத்த தலைமுறைக்கு நம்ம விட்டுறக்கூடாது. இந்த தலைமுறையிலே சத்துருக்கள் என்ன செய்யணும், அழிக்கப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். சத்துருவை, பிசாச, தீமையின் வல்லமைகளை இந்த தலைமுறையிலே அழிச்சிடணும். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படியெல்லாம் சொல்கிறாரு, நீங்கள் சத்துருவை மிச்சம் வச்சிடக்கூடாது, எதிராளியை விட்டுறக்கூடாது, சத்துருவை மீதம் வச்சிடக்கூடாது. அப்படியெல்லாம் மீதம் வச்சிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருப்பாங்க. எண்ணாகமம் 33ஆம் அதிகாரத்தில் 55வது வசனம் எழுதியிருக்குது. எண்ணாகமம் 33ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். முக்கியமான வசனங்கள் இதெல்லாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, அங்கே எழுதியிருக்குது, நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பதாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால், சத்துருக்களை, எதிராளிகளை, தீமைகளை நீங்கள் உங்களுக்கு முன்பதாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால், அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விலாக்களிலே கூர்களுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். ஆண்டவர் சொல்றார், தீமையை அழிச்சிடணும், சத்துருவை அழிச்சிடணும். மீதியாக வச்சுட்டா பிரச்சனை வந்துடும். மீதியாக வச்சுட்டா, நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உன் கண்களில் முள்ளுகளாக இருப்பாங்கன்னு கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். சத்துருவை மீதியாக வச்சுட்டா உங்கள் கண்களிலே முள்ளுகளாக, உங்கள் விலாக்களிலே கூர்களுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற உங்கள் தேசத்திலே உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். சத்துருவை அழிச்சிடணும், தீமையை அழிச்சிடணும். இந்த மாதிரி தீமை வந்து அடுத்த தலைமுறைக்கு இருக்கக்கூடாது. இந்த தலைமுறையில் எல்லாம் அழிக்கப்பட்டுறணும். அப்படி நம்ம ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியெல்லாம் மிச்சம் வச்சுட்டா என்ன நடக்கும், மிச்சம் வச்சதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு 2 வசனம் இருக்கு பாரு. சத்துருக்களை மிச்சம் வச்சதுனால, தீமையை மீதியாக வச்சதுனால, பிசாசின் கிரியைகளை அழிக்காமல் விட்டதுனால என்ன நடந்துச்சு, அதையும் வேதத்திலே ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். வாசிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 22வது வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரரில் தேசத்தில் ஏனாக்கியர் ஒருவரும் மீதியாக வைக்கப்படவில்லை. ஏனாக்கியர் மீதியாக வைக்கப்படலை. ஏனாக்கியரை முழுசும் அழிச்சிட்டாங்க. ஆனால் பின்னால் எழுதியிருக்குது, காசாவிலும் காத்திலும் அஸ்தோத்திலும் மாத்திரம் சிலர் மீதியாக இருந்தார்கள். ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார், சபைக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். என்ன எழுதி கொடுத்திருக்கிறார்? சத்துருவை மிச்சம் வச்சிடாதங்க, எதிராளிகளை மிச்சம் வச்சிடாதங்க. என்ன, ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணும்போது நோண்டிக்கிட்டு இருப்பான். சாயங்காலம் அந்த சர்ச்சிலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, எங்கள் சர்ச்சில் 4 பேர் செல்ஃபோன் உடஞ்சி போச்சுன்னு. அப்படி நீ உங்களுக்கு அப்படி ஆசையாக இருக்குதா? ஏன்னா இது நம்ம வசனம் பைபிள் இருக்கணும். நம்ம கையில் என்ன இருக்கணும்? வேத புஸ்தகத்தை நம்ம தியானிக்கணும். வேதத்தினுடைய மகத்துவம் இந்த தலைமுறைக்கு தெரியலை. பாருங்க,
ஒரு தேசத்தில் வில்லியம் அப்படிங்கிற ஒரு மனிதர், அந்த வில்லியம் கூட இன்னொரு பேர் வரும், அந்த பேர் வந்து எனக்கு மறந்துட்டு. அந்த வில்லியம் என்கிற இன்னொரு நபர், அவர் வந்து ஆண்டவரை அறியாதவர், ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சவர். வேற ஒரு தேசத்தில் ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சு திடீர்னு அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அந்த ஃபேக்ட்ரியில் வந்து நிறைய திடீர்னு தீ பிடிச்சிட்டு அதில் நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க. அதில் இவரும் மாட்டி அவருக்கு வந்து அந்த பாதிப்பு வந்ததில் கைகள் 2 கையும் பாதிக்கப்பட்டுச்சு. 2 கைகளையும் அவர் பயன்படுத்த முடியாத ஒரு பாதிப்பு நிறைய வந்து தீயில் மாட்டி கை செயலிழந்து போயிட்டு. அதனால் அந்த கையை வந்து நிறைய பாதியை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. 2 கண்ணும் அவருக்கு தெரியாமல் போச்சு. 2 கண்ணும் தெரியாமல் போச்சு. அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு. ஏண்டா அந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்லாம் அவர் ஒரு நாள் நினச்சிருக்கும் போது இயேசுவின் அன்பை அவருக்கு சொல்லியிருக்கிறார். இயேசுவை குறித்து அவர் கேள்விப்படுகிறார், ஆண்டவரை குறித்து கேள்விப்படுகிறார். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார். சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் வந்து சபைக்கு வருகிறார். மாதிரி பிரசங்கெல்லாம் கேட்கிறார். நிறைய பேர் பைபிள் வாசிக்கிறத அவர் கேட்கிறார். அவருக்கு நமக்கு இந்த வேதத்தை நாம் வாசிக்க முடியாமல் போச்சு அப்படிலாம் நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கண் தெரியாதவங்களுக்கு வாசிக்கக்கூடிய ஒரு பைபிள் ஒன்று இருக்குது. பிரைலி பைபிள் அப்படி சொல்லுவார். இப்போ அந்த பிரைலி பைபிளை கண் தெரியாத நிறைய பேர் அப்படியெல்லாம் தடவி வாசித்து அப்படி வாசிக்கிறதே இவர் வந்து நிறைய கேட்குறார். அப்படியெல்லாம் பக்கத்தில் உட்காந்து வாசித்து அவருக்கு சொல்கிறாங்க. இவருக்கு இன்னும் வேதத்தின் மேலே ஒரு ஆர்வம் வந்து அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நாக்கில் அந்த பிரைலி எழுத்துக்கள்லாம் அப்படி வாசிக்க அப்படியெல்லாம் பழகினாராம். நாக்கில் அந்த பிரைலி வேதாகமத்தை அப்படியெல்லாம் வாசிக்க பழகி அவர் மரிப்பதற்கு முன்பதாக 4 முறை நாக்கிலேயே வேதத்தை வாசித்து முடித்தார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்ம செல்போனை நோண்டிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம கையில் பிரிண்டிங் பைபிள் இல்லை. தயவுசெய்து நீங்கள்லாம் பிரிண்டிங் பைபிளை நீங்கள் உங்கள் பிள்ளைகளெல்லாம் பயன்படுத்துவதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்க. செல்ஃபோனில் பைபிளாக இருந்தால் எங்கேயாவது பஸ்ஸில் போகும்போது, நீங்கள் ராக்கெட்டில் போகும்போது, கப்பலில் போகும்போது படிங்க. மற்றபடி இந்த மாதிரி ஜெபத்துக்கு வரும்போது பைபிள் உங்கள் கையில் இருக்கட்டும். என்ன இருக்கட்டும்? பைபிள். பைபிளெல்லாம் வாங்கி நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை வாசிக்கவும் தியானிக்கவும் மனப்பாடம் பண்ணவும் உற்சாகப்படுத்தணும். ஒருத்தன் நாக்கில் கண்ணு தெரியாத கையில்லாத ஒருவர் 4 முறை வேதத்தை வாசித்து இருக்கிறார் என்று சொன்னால் பரலோக ராஜ்யம் வந்து நியாய தீர்ப்பு வரும்போது நம்மளை ஆண்டவர் என்ன செய்வார்? நம்ம எங்க ஆண்டவர் நிப்பாட்டுவார்? நாம் இந்த சமுதாயத்தில் என்ன செஞ்சிட முடியும்? ரொம்ப பரிதாபமாக நம்ம நிற்போம். அதனால் வேதத்துக்கு நம்ம திரும்பணும். வேதத்தின் மகத்துவங்களுக்கு திரும்பணும். வேதத்துக்கு திரும்புவதற்கு பேர் தான் எழுப்புதல். ஆமேன். வசனத்தின்படி எல்லா காரியங்கள் நடக்கிறதுக்கு பேர் தான் எழுப்புதல். எழுப்புதல். ஆதி நிலை திரும்ப வரணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் திரும்ப வரணும். அதுக்கு பேர் தான் எழுப்புதல். எழுப்புதல். ஆமேன். அல்ல இந்த கீபோர்டெல்லாம் வாசிக்கிறவங்க, பேடு வாசிக்கிறவங்க, அவங்களெல்லாம் பைபிள் இல்லைன்னா எனக்கெல்லாம் இரத்த கொதிப்பே வந்துடும், படபடன்னு வந்துடும். செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, பாட்டு முடிஞ்சோடனே வெளியில் போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆட்களெல்லாம் கூப்பிட்டு ஊழியத்தில் பயன்படுத்தவே கூடாதுங்க. இந்த காலத்தில் நீ வந்து யூடியூப்பில் போய் பாருங்கள். ஸ்டான்லி BYM ஊழியங்களெல்லாம் ஆரம்பித்த ஸ்டான்லி அவற்றை பேட்டி எடுத்து 4 பேட்டி வந்து யூடியூப்பில் வந்திருக்கிறது. ஒரு பேட்டி வந்து 1.5 மணி நேரம். அப்படியெல்லாம் 4 பிரிவாக செய்திகள் இருக்கிறது. அவர் பேசுகிறார். அவர் அந்த இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கேளுங்க வாய்ப்பு இருக்கும்போது. அவங்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி மியூசிக் வாசிக்கிறவங்க மியூசிக் டைம் முடிஞ்சோடனே வெளியில் போயிடுவாங்களாம். அல்ல, ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் மியூசிக் வாசிக்கிற யாரும் வெளியில் போகக்கூடாது. அப்படியெல்லாம் வெளியில் போகாமல் இருந்தால் மியூசிக் வாசிக்க வரட்டும், இல்லைன்னா யாரும் மியூசிக்கே வேண்டாம், கையை தட்டி பாட்டு பாடுவோம் அப்படின்னு ஒரு கூட்டத்தில் தீர்மானம் பண்ணி நாங்கள் வெளியில் போக மாட்டேன்னு சொல்லி ஒப்பந்தம் பண்ணி மியூசிக் வாசிக்கிற வந்தாங்களாம்.
அங்கே மியூசிக்கு வாசிக்கிறவங்க வசனத்தை கேட்டு அதில் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று வந்தவங்க தான் அன்னைக்கு நிறைய பாடல் எழுதினவங்க, பாடினவங்க. ஆமென், அல்லேலூயா அப்படின்னு அவர் பேசுகிறார், சொல்கிறாரு. அதனால் பாடல் நேரத்தில் மட்டும் உள்ளே இருந்துட்டு அது பிறகு வெளியில் போயிடக்கூடாது. ஆமென். எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கணும், எல்லாரும் வேதத்துக்கு நம்ம திரும்பணும். உங்கள் பிள்ளைகள் வேதத்தை கொடுங்க, அவங்க அதை வாசிக்கணும், என்னத்தையா திறந்து பார்க்கணும், தெரிஞ்சதை எழுதணும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா அப்படி யோவான்னு சொல்கிற அதையாவது அவங்க எழுதட்டும். இந்த பழக்கமெல்லாம் இன்றைக்கு மறைந்து கொண்டிருக்கிறது, காணாமல் போய் கொண்டிருக்கிறது. நாங்கள்லாம் இந்து குடும்பத்திலேருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். அப்படியெல்லாம் ஏற்றுக்கொண்டு சபைக்கு போய் வரும்போது வேதம் வாசிக்கலைன்னா எங்கள் வீட்டில் கடுங்காப்பி தரமாட்டான். கேரளாவில் எஸ்டேட்டில் நாங்கள் இருந்தோம். அங்கே வந்து கடுங்காப்பி தான் கிடைக்கும். கடுங்காப்பி குடிக்கணும்னா பைபிள் படிச்சிருக்கணும், பைபிள் 5 நிமிஷம் படிச்சிருக்கணும். பைபிள் படிக்கலைன்னா அந்த கடுங்காப்பி தரமாட்டாங்க. பைபிள் படிக்காமல் காப்பி நான் வேணும், எனக்கு தந்தை ஆகணும்னு கேட்டால் பின்னிடுவாங்க. எங்கள் அப்பா ஒரு பரம்பெல்லாம் வச்சுருப்பார், எடுத்து பின்னிடுவார். அழுதுகிட்டே பைபிள் படித்து அதுக்கப்புறம் அந்த கடுங்காப்பியை வாங்கி அழுதுகிட்டே குடித்த பல நாட்கள். அதனால தான் சமுதாயத்தில் நான்லாம் விளங்கி இன்றைக்கி ஒரு ஊழியக்காரனை நிற்க ஆண்டவர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை விளங்கணும் அப்படின்னா அவங்க வேதத்துக்கு திரும்பணும். ஸ்கூலுக்கு எவ்வளோ செலவழிக்கிறோம், ஸ்கூலுக்கு எவ்வளோ பெர்ஃபெக்டாக அனுப்புகிறோம், ஸ்கூலுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். 10th படித்தா +2 படித்தா லீவே போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்புகிறோம். ஞாயிற்றுக்கிழமையும் சிலர்லாம் சர்ச்சைக்கு வராமையே வந்து பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ அவன் 10th 500 மார்க் எடுத்து என்ன செய்ய போகிறாங்க? 500 மார்க் எடுத்தவொன்னே கலெக்டர் போஸ்டிங்காக கொடுக்க போகிறாங்க? கிடையாது. அடுத்தவன் 11 தான் படிக்க போகிறான். அதுக்கு என்ன பில்டப் கொடுக்கும் பாருங்க. ஆனால் கர்த்தருடைய காரியத்தில் நம்ம அவ்வளோ வைராக்கியம் பாராட்டுறது இல்லை, வைராக்கியம் பாராட்டலை. அதனால தான் எழுப்புதல் தாமதிக்கிறது. ஆர் ஸ்டான்லி என்கிற அந்த ஊழியக்காரர் சொல்கிறார், 1970களில் 75களில் யார் பிரசங்கம் பண்ணாலும் நீ பரிசுத்தமாக இரு, நீ ஆண்டவருக்காக ஏதாவது செய் அப்படின்னு தான் திரும்ப திரும்ப பிரசங்கம் பண்ணாங்க. அதனால தான் அந்த காலத்தில் எல்லாரும் பரிசுத்தமாக வாழ்ந்து இயேசுவுக்காக ஏதாவது செய்வதற்காக அப்படியெல்லாம் ஒரு அர்ப்பணித்தாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி பிரசங்கம் இல்லை, இன்றைக்கி அந்த மாதிரி செய்திகள் இல்லை, புல்பிட்டில் அக்கினி இல்லை. இன்றைக்கி எல்லாம் ஆடல் பாடலுக்கு நேராக போய்கிட்டு இருக்கிறாங்க. நடன கலாச்சாரங்கள் இன்றைக்கு பெருகிக்கிட்டு இருக்குது. பைபிளில் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் யாராவது அப்படியெல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்களா சர்ச்சுக்குள்ளே? ஒருத்தரெல்லாம் தமிழ்நாட்டில் அவர் பேசியிருக்கிறார். அவர் ஒரு ஸ்டெப்பு அப்படியெல்லாம் எடுத்து வச்சா அது 3 நாள் பாஸ்டிங் இருந்து ஜெபிப்பதற்கு சமமான பலன் கிடைக்குமா? அப்போ 3 நாள் பாஸ்டிங் இருந்து ஜெபிச்ச மூத்த ஊழியர்கள்லாம் கோமாளிகளாக நான் கேட்குறேன். 3 நாள் பாஸ்டிங் இருந்து ஜெபிச்சு சபைகளை கட்டி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி அப்படியெல்லாம் ஒரு எல்லைகளுக்குள்ளே தாக்கத்தை உண்டாக்கின அந்த மூத்த ஊழியர்கள் சிலர் மரித்து போன அந்த ஊழியர்கள்லாம் கோமாளிகளா? அவன் ஒரு ஸ்டெப்பு பார்ப்பேன் போட்டு அவங்களும் ஆட தெரியாத அவங்களுக்கு. அப்படிலாம் இன்றைக்கு நிறைய தவறான உபதேசங்கள். நம்ம வந்து கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டாம் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஏன் ஜெபிக்கணும்? சிலுவையில் இயேசு என்ன செய்தார்? அவர் வந்து எல்லாத்தையும் நமக்காக செய்து முடித்தார். நம்ம அழக்கூடாதுன்னு ஒருத்தையும் பேசிக்கிட்டு இருக்கிறான். நம்ம அழலாமா அழக்கூடாதா? இயேசு சிலுவையில் எல்லாம் முடிச்சிட்டார், மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஆகவே நம்ம உபவாசம் இருக்க தேவையில்லை, அழுது ஜெபிக்க தேவையில்லை, மன்றாடி ஜெபிக்க தேவையில்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பைபிளில் எழுதியிருக்குது, உயிர்த்தெழுதலுக்கு பிறகுதான் அப்போஸ்தலர்கள் மேல் வீட்டதை என்ன செஞ்சாங்க? ஜெபத்தில் தரித்திருந்தார்கள்னு எழுதியிருக்குது. அல்லேலூயா. சிலுவைக்கு பிறகு, உயிர்த்தெழுதலுக்கு பிறகு தான் அப்போஸ்தலர்கள் ஜெபித்தார்கள், ஊக்கமாக ஜெபித்தார்கள். நாங்களோ ஜெபத்திலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் உறுதியாய் தரித்திருப்போம்னு சொல்லி சேலஞ்சு பண்ணாங்க. உயிர்த்தெழுதலுக்கு பிறகுதான்.
பவுல் என்கிற ஊழியக்காரனை ஆண்டவர் உயிர்த்தெழுதுக்கு பிறகுதான் எழுப்புகிறார். அவருடைய துவக்கமே பிரேயர். அவர்தான் ஜெபத்தை குறித்து நிறைய எழுதுகிறார். நான் ஜெபத்திலே போராடுகிறது போல நீங்களும் ஜெபத்தில் போராட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமும் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினை நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், அவங்க முன்னிலையாக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ரோமர் 15:32 எழுதி இருக்குது. உயிர்த்தெழுதலுக்கு பிறகுதான், சிலுவைக்கு பிறகுதான் ஜெபமே சூடு பிடிச்சது. ஆனால் வசனம் தெரியாம நிறைய பேர் ஜெபம் பண்ண வேண்டாம், உபவாசம் இருக்க வேண்டாம், தவறான உபதேசங்கள். அதை கேட்டு 10 பேர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? ஜெபிக்காம ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது ஒரு யுத்த காலம். ஆமென். ஜெபிக்க வேண்டிய காலம். அதனால் அவங்க கையில் என்ன இருக்கணும்? பைபிள். பழக்குங்க, உங்கள் பிள்ளைகளை ட்ரெயின் அப் பண்ணுங்க, நீங்களும் பழகுங்க. சர்ச்சுக்கு போகும்போது 7 செல்ஃபோனை தூக்கிட்டு போகக்கூடாது. அந்த கதிர்வீச்சில் 1.5 வருஷத்தில் செத்துருவாங்க சிலரெல்லாம். ஆனால் பைபிள் என்ன செய்யும்? நீடித்த நாட்களாய் நம்மை வாழ பண்ணுகிற கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. ராஜாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை அது. ராஜாவுக்கு சொல்லுகிறார், நீ ஆசாரியன்ட்டு இருக்கக்கூடிய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை பார்த்து உனக்கு ஒரு பிரதியை எழுதி வைத்து கொண்டு உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நீ என்ன செய்யணும்? நீ வாசிக்கணும். நீனும் உன் குமாரனும் நீ வாசிச்சா உங்கள் ராஜ்யத்தில் நீங்கள் நீடித்து வாழ்வார்கள் அப்படின்னு எழுதியிருக்குது. உபாகமம் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் இந்த வசனம் எழுதியிருக்குது. பைபிள் வாசிச்சா தான் நீடித்த லைஃப் லாங்னு எழுதியிருக்குது. நம்ம சத்துருவை அழிக்கணும்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் அதுக்கு இடையில் இந்த வசனத்தை நம்ம வாசித்துருவோம். உபாகமம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 19-20வது வசனத்தில் எழுதியிருக்குது. ராஜாவுக்கு சொல்லப்படுகிற கட்டளை, எந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் எந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்திலே வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்கடவன். இப்படி செய்வதினால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எவர் ஒருவர் இந்த வேத புஸ்தகத்தை எழுதி வைத்து அதை ஜீவனுள்ள நாளெல்லாம் வாசிக்கிறார்களோ அவன் குடும்பமே நீடித்து வாழும் என்கிற கேரண்டியை கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தருது. கேரண்டி. ஹல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட விலையேறப்பட்ட ஜீவனுள்ள கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கையில் இன்னைக்கு இல்லை. கையில் இல்லை. நிறைய சபைக்கு போகும்போது பைபிளே இல்லாமல் தான் சர்ச்சுக்கு வர்றாங்க. செல்போனை மட்டும் ஏந்திட்டு வர்றாங்க. தேவ பிள்ளைகளே, அது நிச்சயமாய் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. சிலர்லாம் ஐபேட் வச்சு பிரசங்கம் பண்ணுவாங்க. நல்லது, நீங்கள் ஐபேடில் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் பக்கத்தில் ஒரு பைபிளும் என்ன செய்யணும்? வச்சுட்டு நீங்கள் பிரசங்கம் பண்ணணும். நல்லா அப்படி தான் ரகசியமாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஐபேடெல்லாம் வச்சு சிலர்லாம் பிரசங்கம் பண்ணாலும் என் பக்கத்தில் பைபிளை பிரிண்டிங் பைபிள் இருக்கணும். நிறைய பேர் பிரிண்டிங் பைபிள் பக்கத்தில் வச்சுக்கிட்டே தான் ஐபேடெல்லாம் வச்சு பேசுகிறாங்க. அப்படியெல்லாம் ஐபேடை மட்டு யாரெல்லாம் வச்சு பிரசங்கம் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் வேறு மாதிரி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய மூத்த ஊழியர்கள்லாம் ஐபேடும் வச்சுருக்காங்க, பைபிளும் வச்சுருக்காங்க சார். ஹல்லேலூயா. அகஸ்டின் ஜெபக்குமாரன் இப்பவுமே எப்படி தான் பிரசங்கம் பண்ணுறார்? பைபிள், கர்த்தருடைய வார்த்தை. அதனால தான் தனி கவர்மெண்ட் வச்சுருக்கிறாங்க. அவங்கள பார்த்து நம்மெல்லாம் படிக்கணும். அடுத்த தலைமுறை இன்டர்நெட்டில் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம், நல்லது. ஆனால் நம்ம கையில் என்னதும் இருக்கணும்? பிரிண்டிங் பைபிளும் நம்ம வச்சுருக்கணும். இன்னைக்கு வேத வசனம் இல்லாமல் போகிற ஒரு பஞ்ச காலம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ருமேனியா தேசத்தில் ஒரு உபத்திரவு நடந்த ஒரு காலம். உபத்திரவம்.
ருமேனியாவில் நடந்துச்சு. ரஷ்யாவினுடைய படைகளெல்லாம் ருமேனியாவை பிடித்து, ருமேனியாவிலே உபத்திரவு நடந்த சில வருஷத்துக்கு முன்பதாக உபத்திரவு நடந்துச்சு. அந்த உபத்திரவு காலத்தில் ரிச்சர்ட் ஒம்பிரான் என்கிற ஒரு பாஸ்டர், நிறைய ஊழியர்கள் சிறையில் வைக்கப்பட்டாங்க. அதில் ரிச்சர்ட் ஒம்பிரான் என்கிற ஒரு பாஸ்டர், அவரும் 14 வருஷம் சிறையிலே வைக்கப்பட்டார். ஊழியத்தை செய்ததற்காக, இயேசுவை உயர்த்தினதற்காக, சுவிசேஷத்தை பிரசங்கித்ததற்காக, சபையை நடத்தினதற்காக. அது ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சியின் காலம். ரஷ்யா அன்னைக்கு கம்யூனிசம் என்கிற ஒரு காரியத்தை பரப்புச்சு. அப்படியெல்லாம் உபத்திரவு நடந்துச்சு. ருமேனியாவில் உள்ள எல்லா வீடுகளுக்கும் போய் அங்கே இருக்கிற வேத புஸ்தகத்தை எல்லாம் கொண்டு வந்து தெருவில் போட்டு எரித்து கொண்டிருந்த ஒரு காலம். தெருவில் எரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் வேத புஸ்தகத்தை எரித்து கொண்டிருந்தார்கள். யார் வீட்லேயும் பைபிள் இல்லை. அப்படியெல்லாம் எரித்து கொண்டிருந்த போது ஒரு இடத்துல பைபிளை மொத்தமாக போட்டு எல்லாம் எரிக்கிறாங்க. அப்படியெல்லாம் எரித்து கொண்டு இருக்கும் போது அப்படியெல்லாம் லேசாக ஒரு காற்று அடித்து பைபிளுடைய ஒரு பேப்பர் அப்படியெல்லாம் எரியாமல் அப்படி லேசாக அப்படி விலகி வந்துச்சான். ஒரு சின்ன பையன் டக்குன்னு அந்த பேப்பரை யார் பார்க்கறதுக்கு மேலே டக்குன்னு எடுத்து அவன் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டான். ஒரே ஒரு வேதத்தினுடைய ஒரு பேப்பர் எடுத்து அவன் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டானா. ருமேனியாவினுடைய வரலாறு சொல்லுகிறது, அவன் பாக்கெட்டில் எடுத்து வச்ச அந்த வேதத்தினுடைய ஒரு பேப்பர் அடுத்த 5 வருடங்களுக்கு சபைக்கு வேத புஸ்தகமாக அந்த பேப்பர் தான் பயன்படுத்தப்பட்டது. தெரியுமா உங்களுக்கு? அந்த ஒரு பேப்பர் ரகசிய சபைகளுக்கு போனது. இந்த வாரத்தில் இந்த ஏரியாவில் இருக்கிற ரகசிய சபை, அடுத்த வாரம் அடுத்த ஏரியாவும், அப்படியெல்லாம் ருமேனியாவில் ஒவ்வொரு வாரமாக ஒரு ஏரியாவுக்கு அந்த ஒரு பேப்பரை வைத்து அந்த ருமேனியா மக்கள் அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய வசனத்தை தியானித்து ஜெபம் பண்ணி அநேகர் பரலோகத்தை சுதந்தரித்தார்கள். தெரியுமா உங்களுக்கு? ஹல்லேலூயா. ஒரு பேப்பரை வாசிச்சாங்க. ஆனால் இன்றைக்கு ஒரு விடுதலையோடு வேதத்தை வாசிக்கக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். எங்கே நாம் இருக்கிறோம்? அதனால் பைபிள் நம்ம கையில் இருக்கணும். ஜெபத்துக்கு வரும்போது ஒன்லி பைபிள். செல்போன்லாம் நமக்கு தேவை தான், ஆனால் அதை கொஞ்சம் தூரம் வச்சிடணும். ஆமென். என்ன சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமாம், தேவ பிரசன்னத்துக்கு வரும்போது அங்கே செல்போன் எதுக்கு? 2-3 மாதத்துக்கு முன்னால் கரூருக்கு ஒரு நைட் ப்ரேயருக்கு நான் போயிருந்தேன். பின்னால் ஒரு ஐயா இருக்கிறாங்க, அவங்க அந்த நைட் ப்ரேயருக்கு அன்றைக்கி வந்திருந்தாங்க. ஒரு ஈரோட்லேருந்து அந்த ஜெபத்துக்கு இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறாங்க. இங்கேருந்து வந்திருக்கிறாங்க, ஈரோட்லேருந்து வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கரூர் நைட் ப்ரேயரில் பாருங்கள், நிறைய ஊழியர்கள், சில பாஸ்டர்மார் கூட மணி 11:30 ஆயிட்டுங்க. 11:30க்கு உங்களுக்கு யார் ஃபோன் பேச போகிறா? 11:30க்கு நீங்கள் யார்கிட்ட பேச போகிறீங்க? அங்கே ஒரு கருத்தாய் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சில பாஸ்டர்கள் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் போகிறாங்க, உள்ளே வர்றாங்க, வெளியில் போகிறாங்க, உள்ளே வர்றாங்க. நான் அதை சொன்னேன், நீங்கள் ஊழியர்களே வெளியே உள்ளேயும் போக்குவரத்து இருந்தால் உங்கள் விசுவாசிகள் எப்படி இருப்பாங்க? ஆனால் அது கண்டனத்துக்குரியது, அது தப்பு அப்படின்னு நான் பேசினேன். இன்னைக்கு ஊழியர்களே செல்போன் கைமாத்தான் இருக்காங்க. ஒரு சர்ச்சைக்கு நான் போயிருந்த போது அந்த சபையை நடத்துகிறவர் சங்கீதம் மாறி மாறி வாசிக்கிறத செல்போனில் வாசிக்கிறாருங்க. செல்போனை எடுத்து வச்சு, சங்கீதத்தை எடுத்து வச்சு, இந்த சங்கீதத்தை நம்ம எல்லாரும் இப்போ மாறி மாறி வாசிக்க போகிறோன்னு வாசிக்கிறார். எனக்கெல்லாம் ப்ரெஷர் 120க்கு போயிட்டு. ஹல்லேலூயா. நான் மைக்கு பிடிச்ச உடனே அந்த பாஸ்டருக்கு 3 பாயிண்ட் பேசினேன். யாருக்கு பேசினேன்? அதுக்குத்தானே ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. ஆமாவா இல்லையா? நோ காம்ப்ரமைஸ். நீ கூப்பிடுங்க, கூப்பிடாம போங்க. ராஜாவுக்காக சாவதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஆமென். நான் இன்றைக்கி இங்கே தெருவில் நின்று பேசிக்கிட்டு இருக்கேங்க. சில போலீஸ் ஸ்டேஷன்லாம் என் பேர் இருக்குது. அதனால் இந்த மாதிரி பில்டிங்குள்ளே பேசுறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்காது. அதனால தான் பைபிள்லாம் எனக்கு மண்டைக்கு ஏறிடும். ஏன்னா தெருவில் போய் நின்று இயேசு உயிரோடு இருக்கிறான்னு இன்றைக்கி பேசுகிறோம். ஹல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். ருமேனியாவில் ஒரு வேதத்தினுடைய பேப்பரை வைத்து 5 வருடம் தியானித்து ஒரு சபை பல தேவஜனங்கள் பரலோகத்தை நித்தியத்தை சுதந்தரித்திருக்கிறார்கள். அப்படின்னா அந்த கிருபையின் காலத்தில் வேத புத்தகத்தை நாம் சுமக்கணுமா வேண்டாமா? சொல்லுங்க, சுமக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நாம தைரியமாய் தூக்கி பிடிச்சு சுமக்கணும். மார்போடு அணைத்து வைத்து தைரியமாய் நடக்கணும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு மகிமை. அதனால வேத புஸ்தகத்தை எடுக்கவோ நம்ம வெக்கப்படவே கூடாது. கர்த்தர் நல்லவர். பாருங்க, சத்துருக்கள் முழுவதுமாக அழிக்கப்படணும் அப்படின்னு சில காரியத்தை நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு வசனத்தை நான் சொன்னேன், சத்துரு முழுசும் அழிக்கப்படணும். இப்போ யோசுவா 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யோசுவா 11:22 எழுதப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரரின் தேசத்தில் ஏனாக்கியர் ஒருவர் மீதியாக வைக்கப்படவில்லை. ஏனாக்கியரை முழுசும் அழிச்சிட்டாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, காசாவிலும் காத்திலும் அஸ்தோத்திலும் மாத்திரம் சிலர் மீதியாயிருந்தார்கள். இந்த 3 ஊர்லையும் சிலரை மீதியாக வச்சிட்டாங்க. சிலர் மீதியா விடப்பட்டுட்டாங்க. சத்துரு முழுவதும் அழிக்கப்படாமல் மீதியாக வைக்கப்பட்டார்கள். உபாகமம் 33:55 ஆண்டவர் சொன்னதை போல, உங்களிலே நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களிலே கூர்களும் உங்கள் விழாக்களிலே அவங்க கூர்களுமா இருந்து உங்கள் தேசத்திலே உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள் என்று சொன்னபடியே இந்த 3 ஊர்லையும் மீதியாக வைத்தவர்கள் அங்கிருந்து பல தீமைகள் எழும்பி தேவ ஜனங்களுக்கு பிரச்சனையாய் வந்தது என்பதை ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுக்கிறார். ஆமென். காசாவில் கொஞ்சம் பேரை மீதியாக வச்சாங்களாம். காசா அப்படின்னாலே நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் காசாவிலிருந்து ஒரு வேசி எழும்பி சிம்சோன் என்கிற விலையேறப்பெற்ற அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனிதனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாய் ஒருத்தி அங்கே எழும்பினாள். வேதத்தில் எழுதியிருக்குது. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. இந்த சிம்சோன் காசாவில் இருக்கக்கூடிய ஒரு வேசியின் இடத்துல அவன் போனா அப்படின்னு வசனத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கும். காசாவில் மீதியாக கொஞ்சம் பேரை தேவ ஜனங்கள் மிச்சம் வச்சதுனால அந்த காசாவில் அநேகர் எழும்பி, அந்த காசாவில் விபச்சாரம் பண்ணுகிறவர்கள் அநேகர் எழும்பி, சிம்சோன் என்கிற அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ மனிதன் விழுந்து போவதற்கும் அழிந்து போவதற்கு காரணமான ஒரு கூட்டம் காசாவில் எழும்பிற்று. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், சத்துருக்கள் மீதியாக வைக்கப்படக்கூடாது. ஆமென். அவன் முழுசும் அழிச்சிடணும். தீமைகளை முழுசும் வேரோடு பிடிக்கிறணும். மில்சா வச்சிடக்கூடாது. அப்படி ஒரு ஜெபத்தை ஆரம்பிச்சா ஜெயம் எடுக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணி முடிச்சிடணும். காசாவில் சிலரை மீதியாக வச்சதுனால அது சிலர் பலராக மாறி அங்கே நிறைய அருவருப்பான பாவத்தை செய்கிறவள் எழும்பி அதில் ஒருத்தி சிம்சோன் வீழ்வதற்கு காரணமாக இருந்தாள். 2வது காத்துல சிலர் மீதியாக வச்சாங்க. காத்துல மீதியாக வச்சதுனால என்ன நடந்துச்சு? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கோலியாத் எழும்பி வருகிறான். காத்து ஊரானாகிய கோலியாத் அவன் எழும்பி வருகிறான். காத்துல சிலர் மீதியாக வச்சதுனால என்ன தீமை நடக்கிறது? அங்கே மீதியாக வைக்கப்பட்ட சிலர் பலராக மாறி ராட்சதர்கள் அங்கே எழும்பி தேவ ஜனங்களுக்கு சவாலாக அவர்கள் நிற்கிறார்கள். சவுல் என்கிற தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா 40 நாட்கள் திகைத்து நிற்கக்கூடிய தீமை. 40 நாட்கள் வந்தவன் பேசும்போது தேவ ஜனங்களை பயமுறுத்துகிற கோலியாத் போன்ற அரக்கர்கள் எழும்புவதற்கு காரணமாய் மாறிற்று. தேவ ஜனங்களை பயமுறுத்துகிற பெலிஸ்தியர்கள் அரக்கர்கள் எழும்புவதற்கு காரணமாக மாறிற்று. கர்த்தருடைய பிள்ளையே, அங்கே தாவீது அந்த தீமையை வேரோடு அழித்தான் என்று ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் அந்த கோலியாத்துக்கு இன்னும் 4 சகோதரர்கள் இருந்தாங்க. அவங்களையும் தாவீது முறியடித்தான் என்று வேதத்தில் ஆங்காங்கே நம்ம வாசிக்க முடியும்.
மூன்றாவது அஸ்தோத்துன்னு எழுதியிருக்குது. அஸ்தோத்தில் சிலரை மீதியாக வச்சாங்க. அஸ்தோத்தில் சிலர் மீதியாக வச்சதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த அஸ்தோத்தில் மீதியாக வைக்கப்பட்டவர்கள் உடன்படிக்கை பெட்டி பறிபோவதற்கு காரணமான ஒரு கூட்டமாக அவங்க எழும்பிட்டாங்க. 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் இந்த 3வது வசனம் எழுதியிருக்குது. அஸ்தோத்து ஊரார், அவங்க தான் அஸ்தோத்து ஊரார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெலிஸ்தியர் கூட்டம் தான் எழும்பி தேவஜனங்கள் ஏலி அவனுடைய பிள்ளைகள் ஓப்பினி பினேகாஸ் காலத்தில் ஒரு யுத்தம் பண்ணி உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு போயிட்டாங்க. உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய ஆலயத்திலிருந்து அது இன்னொரு பொல்லாத ஜனங்கள் நடுவிலே கொண்டு போகப்படுவதற்கு காரணமாக இருந்தது யார் அப்படின்னா, இந்த அஸ்தோத் என்கிற ஊரிலிருந்து எழும்பின ஒரு பெலிஸ்தியர் கூட்டம், ஒரு பொல்லாத கூட்டம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் ஓப்பினை பினேகாசை கொன்று கர்த்தருடைய பெட்டியை அங்கிருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மகிமையாகிய உடன்படிக்கை பெட்டி விலகுவதற்கு, மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகுவதற்கு, உடன்படிக்கை பெட்டி காணாமல் போவதற்கும் அது தீமையான இடத்திற்கு கொண்டு போகப்படுவதற்கு காரணம் யார் அப்படின்னா, அஸ்தோத்திலிருந்து எழும்பின சிலர். அஸ்தோத்தில் இருந்த ஒரு தாகோன் கோவிலில் போய் உடன்படிக்கை பெட்டி அவங்க வச்சாங்கன்னு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். சத்துருவை நம்ம மிச்சம் வைக்கக்கூடாது. சில தீமையின் கூட்டங்களை நாம் மிச்சம் வைக்கக்கூடாது. மிச்சம் வச்சா எழும்பி நம்முடைய தேசத்திலேயே நம்மை அவர்கள் உபத்திரவப்படுத்துவார்கள். அந்த காலத்தில் இருந்த முற்பிதாக்கள் எல்லாம் இந்த மாதிரி RSS என்கிற ஒரு தீமையை மிச்சம் வச்சுட்டாங்க. அதனால் அவர்கள் 100 வருஷம் வாழ்ந்திருந்து இந்தியா என்கிற தேசத்தை இன்றைக்கு அவர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? இந்த கூட்டம் அரசியல் பிரிவு தான் என்னது, கொஞ்சமாய் வளர்ந்து முழு இந்தியாவை இன்றைக்கு ஆளுகை செய்யக்கூடிய, முழு இந்தியாவையும் அடிமைப்படுத்தக்கூடிய நிலைமைக்கு போனதுக்கு காரணம் என்ன? ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால இந்த தீமையை அழிக்காமல் மிச்சம் வச்சுட்டாங்க. தீமை அழிக்கப்படலை, மிச்சம் வச்சுட்டாங்க. அதனால் இன்றைக்கு அந்த தீமைகள் 100 வருஷமாய் வளர்ந்து ஒரு தேசத்தை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நீங்கள் உத்தரப்பிரதேசத்தை மாநிலத்தில் நீங்கள் அப்படியெல்லாம் விசாரித்து பாருங்கள். அங்கே சபைகள் அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறது. சபைகள் விடுதலையை ஆராதிக்க முடியலைங்க. ஏன்னா நம்ம ஜெபம் பண்ணுற மாதிரிலாம் உத்தரப்பிரதேசத்தில் ஜெபிக்க முடியாது. அங்கே இருக்கிற ஒரு பாஸ்டரை ஒரு 4 மாதத்துக்கு முன்னால் நான் பார்த்தேன். அவரை சந்தித்தேன், அவர்கிட்ட பேசினேன். அந்த பாஸ்டர் சொல்லுகிறார், வீடு வீடா போய் தான் நாங்கள் யாருக்கு தெரியாமல் ஜெபம் பண்ணி திருவிருந்து கொடுக்குறோம். நிறைய ஆராதிக்க முடியலை. பைபிள் எடுத்துட்டு தெருவில் வெளியில் போக முடியலை. பாதிப்புகள், தீமைகள் இந்த தேசத்தில் இருக்குது. அடிமைத்தனம் தேசத்தில் இருக்கிறது. இந்தியாவில் 11 மாநிலங்களில் மதமாற்ற தடுப்பு சட்டம் இருக்கிறது, தடை சட்டம் இருக்கிறது. தடை சட்டம் இல்லாத பல மாநிலத்தில் விடுதலையோடு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? சத்துருக்களை நம்ம அழிக்காமல் விட்டுட்டோம், தீமையை அழிக்காமல் விட்டுட்டோம். அது வேரோடு பிடுங்கப்படாமல் இன்றைக்கு சிலர் மீதியாக வைக்கப்பட்டுட்டாங்க. அது சிலர் பலராக மாறி தேவ ஜனத்துக்கு பிரச்சனையாகவே, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனிதர்களுக்கு பிரச்சனையாகவே அது இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறதை வேதத்திலையும் நம்ம வாசிக்கிறோம், வெளியில் சரித்திரத்திலே நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். அதனால் கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, சில தீமைகள் எல்லாம் இந்தியாவில் முற்றிலும் அது என்ன செய்யணும்? வேறு அறுக்கப்படணும். வேறு அறுக்கப்படணும். எல்லாம் அழிக்கப்பட்டே ஆகணும். இந்த தீமைகளெல்லாம் இல்லாமல் போய்த்தான் ஆகணும். அது மிச்சம் மீதி இருந்துடக்கூடாது. எங்கள் தலைமுறையில் இந்த தீமைகளெல்லாம் நாங்கள் அழிச்சிடணும். எங்கள் தலைமுறையில் சில பொல்லாத கூட்டங்களுக்கு ஒரு முடிவை நாங்கள் உண்டாக்கிறணும். எங்கள் தலைமுறையில் சில அருவருப்பான கிரியைகளுக்கு நாங்கள் முடிவை உண்டாக்கிறோம். ஆண்டவரே அப்படி சொல்லி நாம் கொஞ்ச நேரம் நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஸ்கூலில் புதிய கல்வி கொள்கைகள்லாம் இன்றைக்கி வந்திருக்கிறது. இன்றைக்கி சிலம்பாட்டத்தை கற்றுக் கொடுக்குறாங்க, கராத்தை கற்றுக் கொடுக்குறாங்க, யோகா கற்றுக் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இல்லையே. இதுக்கு பின்னால்
எல்லாம் பிசாசு கிரியை செய்கிறான். பின்னால் பிசாசு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர்றான். ஸ்கூலில் படிக்கும்போதே பிசாசு அவங்க மனதில் தீமையை விதைக்கிறான். படிக்கிற பிள்ளைகள் நடுவில் பொல்லாத காரியத்தை செய்கிறான். நிறைய கார்ட்டூன் சேனலை பாருங்கள். அதில் இன்றைக்கு நாம் சொல்லுகிற விக்கிரகங்கள், நாம் எதெல்லாம் விக்கிரகம் அப்படின்னு சொல்கிறோமோ அதை ஒரு கதாநாயகனாக காண்பிக்கக்கூடிய நிறைய சீரியல்கள் நிறைய கார்ட்டூன் சேனல் இருக்குது. ஒரு குரங்கை கதாநாயகனாக காமிக்கக்கூடிய கார்ட்டூன் சேனல் இருக்குது. இன்னைக்கு பாருங்கள், நிறைய சேனல்கள் இன்னைக்கு வந்திருக்கிறது. இருக்கா இல்லையா? நான் உட்காந்து கார்ட்டூன் சேனல்லாம் பார்க்கல, ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஒரு காலத்திலும் இல்லாத அளவு இன்னைக்கு சீரியல்கள் பெருகி இருக்கிறது. அப்படி தானே? சீரியல்கள் எல்லா டிவிலையும் பாருங்கள், சீரியல் ஒரு காலத்துலையும் இல்லைங்க. இன்னைக்கு இப்போ ஒரு 5 வருஷம், ஒரு 5 வருஷமாக பல சீரியல்கள் பெருகிட்டு கிறிஸ்தவர்கள், தேவஜனங்கள், அபிஷேகம் பெற்றவர்களை உட்கார்ந்து அதை பார்த்து விளங்காமல் போய்கிட்டு இருக்கிறாங்க. தீமைகள் பெருகுது. பிசாசை இன்னைக்கு நம்ம மீதியாக வச்சுட்டோம். தீமையான கூட்டங்களை மீதியாக வச்சுட்டோம். அதனால் நாம் இன்றைக்கு அடிமைகளாக இருக்கிறோம். அவர்கள் நமக்கு முள்ளு மாதிரி குத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி தீமைகளெல்லாம் தமிழ்நாட்டில், இந்தியாவில் அழிக்கப்படட்டும். தேவனுடைய ஒரு வல்லமை வெளிப்படட்டும். நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஜெபிச்சு முடிச்சிடப்போம். ஆமென்.